நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அரக்கர் வேந்தனே, அணிவகுத்து நிற்கும் துணிவுமிக்க என் படைகளை பார்த்தாயா? அரக்கராஜனே, அந்த ராஜா ரத்னாகரன் நாம் அனுப்பிய தூதனை திருப்பி அனுப்பினார். அதற்கொரு பாடமாக நான் இந்த போர்க்களத்தில் பகை முடிப்பேன். அவன் நகரத்தையே தகர்த்து விடுவேன். தான் பெற்ற மகளை வைத்து உன்னை அச்சுறுத்துகிறானே, அந்த வைஷ்ணவி பெண்ணை என் இரும்பு பிடிக்குள் அடக்கி உன் காலடியில் போடுவேன். சத்ருஹந்தா என் நண்பா, உனது வாக்குகளின் மீது, உனது வலிமையின் மீது, உனது வாய்மையின் மீது நம்பிக்கை எனக்கு. நீ பிறந்தது வெற்றி பெறுவதற்கே. அன்பனே, விடைத்தா எனக்கு. வெற்றி பெறுக, என்றும் வெற்றி பெறுக நண்பா, எதிலும் வெற்றி பெறுக. ரதத்தை செலுத்து. மன்னவா, எந்த பகைவன் வைஷ்ணவியை ஒப்படைக்கும்படி கேட்டானோ அவன் உதிரத்தால் யுத்த பூமியை சுத்தப்படுத்துங்கள். அவன் தலையை, ஆணவத்தால் கனத்த தலையை, என் வைஷ்ணவியை கடத்தி செல்ல நினைத்தவன் தலையை யுத்த களத்துக்கு நீங்கள் உரமாக போடுங்கள். செல்வேன், வெல்வேன் மகாராணி. உன் கையால் வீரவாளை என் கையில் தந்தாய். இதன் கூர்மை நேர்மையற்றவர் ரத்தத்தை நிலத்தில் சிந்த வைக்கும். இது வாய்மையை காக்கும். வாழேந்தும் என் கையை வணங்கும் என் தெய்வம் காக்கும். ராஜா ரத்னாகரனுக்கு ஜெய்! ராஜா ரத்னாகரனுக்கு ஜெய்! ராஜா ரத்னாகரனுக்கு ஜெய்! வா ரத்னாகரா, வா! யுத்த பூமியில் உன்னை வரவேற்பதற்காக எத்தனை வீரர்கள் இங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள் பார்த்தாயா? அண்ணா சத்ருஹந்தா, அணி அணியாக நிற்கும் இந்த சேனைகளை காட்டி என்னை அச்சுறுத்துகின்றாயோ? மானமுள்ள வீரன் ஒருவன் பகைவனின் சேனைகளை எண்ணுவதில்லை. தன் நம்பிக்கையில் நிற்கிறான். எமக்கும் நம்பிக்கை குறைவில்லை. அதனால் உன் அதிரடி படையை முறியடிக்க இங்கு வந்தேன். தெரிந்து கொள் ரத்னாகரா, இப்போது உன் வாழ்வு உன் மனதை பொறுத்திருக்கிறது. நீ வாழ விரும்பினால் மரியாதையாக என் காலில் விழு. மரியாதையாக விழுந்து விடு. யுத்த பூமியிலே கற்பனைகள் வேண்டாம் சத்ருகந்தா. யுத்தம் புரிந்து உயிரோடு இருந்தால் அப்போது கற்பனையோ சொப்பனமோ காண். யுத்தம் என்பது அணிதேர் புரவி ஆட்பெரும் படையை பொறுத்தது அல்ல. ரத்னாகரா, எனது கொடி இறங்காது. ஆகையால் இந்த யுத்த பூமியில் உனது அஸ்திரங்களால் மன்னா என்னை தொட இயலாது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒன்றும் பேசாமல் உன் வைஷ்ணவியை மரியாதையாக ஒப்படைத்து விடு. ராஜா சத்ருகந்தா, பண்புள்ள ஒரு மாவீரனாக எதிர்பார்த்தேன். பண்பு தெரியாத சிறுமையாளனாக இருக்கிறாய். ஒரு சின்னஞ்சிறு பெண்ணை ஒப்படைக்க, அதுவும் உன் கோழை நண்பன் துர்ஜயனுக்கு கொடுக்க கேட்கிறாய். ஒரு சின்னஞ்சிறு பெண்ணை கைப்பற்றுவதற்காக இங்கு ஒரு நீண்ட பெரும்படையை நிறுத்தி இருக்கிறாய். பேச மட்டும் தெரிந்திருக்கிறது. நேரடியாக பதில் சொல். வைஷ்ணவியை என்னிடம் ஒப்படைப்பாயா இல்லையா? அது என்றும் இல்லை. இல்லையா? இல்லை என்கிறாயா நீ?
யுத்த பூமிக்கு தாகம். ரத்னாகரனின் ரத்தம் கேட்கிறது. தாகம் இருக்கும் அவசியம் தருகிறேன். பருகப்படும் ரத்தம் உன்னுடையதுதான். நான் வந்தது உன் ரத்தம் கொடுக்கத்தான். ஆக்கிரமியுங்கள்! சிரிக்க நீ சின்னஞ்சிறு பிள்ளையா? வெற்றியின் பக்கத்தில் விளையாடுவேன். யுத்தத்தில் பலத்தையும் பயன்படுத்துவேன், அறிவையும் பயன்படுத்துவேன். ஆர்ப்பரிக்கும் கோபத்துடன் அடுத்து ஒன்று வரப்போகிறது பா. அப்போது பார்க்கலாம் எப்படி தப்பிக்கிறாய் என்பதை. ஓடாதீர்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். மந்திரி சொல்லுகிறேன், நில்லுங்கள். நாம் ஓடுவது கௌரவம் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், நில்லுங்கள். மந்திரி, சத்ருஹந்தனின் சக்தி தெரிந்ததா?